பிறகு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு விஜய் அவர்கள். தொடர்ச்சியா எல்லாம் சனிக்கிழமை நாட்களாக இருக்குன்னு எல்லாம் விமர்சிக்கிறாங்க. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் இதை செய்யறாரு, அதை எப்படி பாருங்க? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட விஜய் அவர்கள் இப்படி சொல்வது அவருடைய வியூகத்தை பொறுத்த அளவிற்கு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவிற்கு எங்களுக்கு திங்கட்கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்களும் ஒரே நாள் தான். ஆகையினால் அவருடைய வியூகத்தில் அவர் சொல்லுகிறார். அதை தேர்தலுக்கு பின்னர் தான் பொதுமக்கள் தான் முடிவு செய்வார்கள். அரசியல் தளம் தான் விஜய் அவர்களை முடிவு செய்யும். 2 வருடங்களுக்கு பிறகு இப்ப தொடர் சுற்றுப்பயணம் போறதா சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். எல்லாமே சனிக்கிழமை வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறதா பேசுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட நபர் விஜய். நாங்கள் உண்மையாக பெரியாரை கொள்கை வழியில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணியில் உள்ளவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் தற்போதுதான் அரசியலுக்கு வந்துகிறார். இதில் சனி என்ன ஞாயிறு என்ன எல்லாம் எங்களுக்கு ஒன்றுதான். அவருக்கு வேண்டுமானால் அது பார்த்து கொள்ளட்டும், அது அவருடைய ஸ்டைல். 2 வருஷத்துக்கு பிறகு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து சனிக்கிழமையும் சுற்றுப்பயணம் போறதா வெளியிட்டிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது சனி யாரு? அவரு அந்த சனிக்கிழமை அந்த கோட்பாடை உள்வாங்கியவர். இதுல இருந்தே தெரியுது இல்லையா? சனிக்கிழமை நான் எங்கள் சிதம்பரம் அவர்கள் இப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டார். 234 சட்டமன்ற தொகுதி செயலாளர்களை நியமித்த பிறகு நாள்தோறும் மக்களை சந்திக்க முடிவெடுத்து. ஆகவே நாங்கள் சனிக்கிழமையும் போக மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டோம், வெள்ளிக்கிழமையும் போக மாட்டோம். எல்லா நாட்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். யாரு? பெரியார் அவர்கள் கொள்கை வழிகாட்டுகின்ற சனிக்கிழமை தான் அரசியல் பண்ண பெரியார் சொல்லிக்கிறாரா? நீங்க தான் கேட்கணும், ஊடகத்தால் தான் கேட்கணும். இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் என்ன ஒரு பெரியார் கொள்கை பின்பற்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியார் கொள்கை உண்மையிலே உள்வாங்கி இருந்தால் சனிக்கிழமை போவார் அவரு. அதை நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சங்கி கூட்டம் பார்ட் 2 விஜய் அவர்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் திமுகவோட கூட்டணி இருக்காரு. நிச்சயம் 2026 வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் 2 பேருக்கு தான் இன்னொரு டிவிகே அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை எப்படி பாருங்க? அந்த விஷயத்த நாங்க எப்படி பார்ப்போம்னா, அது விஜய்க்கு உண்டானது. அவரோட கட்சிக்கு அவரோட நம்பிக்கை. இந்த கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் திமுகவோடு தான் கூட்டணியில் இருப்போம் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நாங்களும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட 26லும் நாங்களே தான் வெற்றி பெறுவோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்குண்டான சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற இந்த கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் போது அது வெற்றி பெறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. 25 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு கட்சியும் இப்ப 2 வருஷத்துல உடனே அவர் சொல்றது, அந்த விஷயம் எப்படி இருக்கு? அது ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தால் எங்கள் அளவில் கூட கிராமங்கள் தோறும் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும், வார்டு மெம்பர்களாகவும், வார்டு கவுன்சிலராகவும், நாங்கள் மாவட்ட கவுன்சிலராகவும் தேர்தலில் வெற்றி தோல்வியை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் எந்தவித அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒருவர் சொல்லும் போது அது மக்களுக்கு மத்தியில் கேலி கூத்தாக தான் இருக்கிறது. திமுகவோட கூட்டணி இருக்கு. 2026 நிச்சயம் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் திமுக டிவிகே எங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்றாரு. அது எப்படி பாருங்க? அண்ணன் விஜய் அவர்கள் பேசுவது அவரு அப்படிதான் பேசுவாரு. நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எழுச்சியுடைய தம்பியாக ஏற்கிறேன். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்கிறார் விஜய் அவர்களே. அரசியல் எதிரி என்பது, கொள்கை எதிரி என்பது எல்லாமே ஒண்ணுதான். அந்த கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு என்ற விளக்கம் கூட அவருக்கு தெரியல. ஆகவே நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியோ அல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் பேர் இயக்கமோ விஜய் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆகவே தான் விஜயை பற்றி எந்த அளவுக்கும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறோம். விஜய் அதை நான் சொல்ல விரும்பல. அது விஜய் ஒரு கைப்பிள்ளை, அதுதான். எழுச்சி தமிழர் அவர்கள் திமுகவோட கூட்டணியில இருக்காரு. நிச்சயம் அடுத்த முறை நாங்க தான் வெல்வோம்ன்றது சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப புதுசா கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் திமுக
தாவேக்கா எங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை எப்படி பாருங்க? எழுச்சி தமிழர் அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இல்லை. சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக களமாடிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அவருடைய அனுபவங்களும் அவருடைய அரசியல் உத்திகளும் சொல்லி மாளாது. இன்றைக்கு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்பாக அரசியல் கட்சி துவங்கிய விஜய் அவர்கள் வெற்றி பெறட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அவருடைய வியூகம் எப்படி இருக்கிறது என்பது 2026 தெரியும் என்பதை ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் இதை மேன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.